சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. மாமா சொல்லுமா. நான் கிளம்புறேன் மாமா. சரி, ஆனால் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. மகாவோட மூணாவது பொண்ணோட பேர் சிவானி தானே? ஆமாம் மாமா. அப்புறம் நீ எப்படி? அது மட்டும் இல்லாமல் மகா மேட்ச் ஸ்கூல்ல இருக்கா? இல்லை மாமா, அங்கே ஒரு பிரச்சனை நடந்ததுனால எனக்கு 2 வயசாக இருக்கையிலேயே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்தோடனே என் பேரை பூமாரின்னு மாற்றிட்டு தான் அம்மா சொன்னாங்க. இங்கேனா எங்கே இருக்கீங்க? சென்னையில் மாமா. சரி, மகா எப்படி இருக்கா? அவங்களுக்கு என்ன மாமா, எங்கள் அப்பா அவங்கள ராணி மாதிரி வச்சு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் நீங்கள் எல்லாரும் வந்தால் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சேன், பட் முடியல. சரி பரவாயில்ல மாமா, நான் கிளம்புறேன். எனக்கும் வரணும்னு ஆசைதாம்மா, ஆனால் என்ன செய்யறது? நாங்கள் கிளம்புறோம் தாத்தா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. தாத்தா, இங்கே வந்ததுலேருந்து எங்களுக்காக இந்த குடும்பத்தில் நிறைய போய் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எனக்காக நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தாத்தா கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாமா? அத்தை, இங்கே வந்ததுலேருந்து நான் உங்கள் மருமகன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எனக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணீங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ பரவாயில்லம்மா. ஆயிஷா, அருண், நான் கிளம்புறேன். பூமாரி, ஐ மிஸ் யூ ஸோ மச் பூமாரி. மீ டூ ஆயிஷா. இந்த குடும்பத்தில் நாங்கள் யாரையாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கஷ்டப்படுத்திருந்தா அதுக்கு ரொம்ப சாரி. பாட்டிக்கிட்ட கூட தான் கேட்கணும். நான் இப்போது கற்றுனதெல்லாம் தப்பாக கரெக்டாக அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் அம்மா பற்றி இப்படி பேசிகிட்டு இருந்ததுனால கோவத்தில் கத்திட்டேன். அது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ சாரி பாட்டி. சஞ்சய், வா கிளம்பலாம். நான் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் சஞ்சய். ஹலோ, சொல்லுடாமா. அம்மா, நான் ஊர்லேருந்து கிளம்பிட்டேன், வீட்டுக்கு வந்துடுவேன். ஏம்மா, நாளைக்கு தான் கிளம்புறதா சொன்னீங்க? இன்னைக்கோட 9வது நாள் தானே அது. இல்லைம்மா, எல்லாமே பிளான் போட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ கிளம்புறோம். சரிடா பார்த்து வாங்க. சஞ்சய் தம்பி அப்புறம் அஞ்சலிலாம் கூட தானே வராங்க? ஆமாம்மா. சரிடாம்மா பார்த்து பத்திரமா வா. சரிம்மா. எனக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஏடா, என்னாச்சு? எல்லாம் தான் அவன்தான். யாரா? அதான்டா, மாமா கூட தாங்கி பிடிச்சானே ஒருத்தவன். ஓ, மேம் மேரேஜ் பண்ணிக்க போறானா? அந்த வளர்ந்த மாடுதான். அவன் எதுக்குடா உன் கனவுல வரான்? ஏன்டா கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? வேற என் மூளை கிட்ட கேட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம் அமைதியாரு, அம்மா கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. டேய் சுபி, பூமாரி இன்னைக்கே ஊர்ல இருந்து கிளம்பிட்டாளா, வந்துருவா. சரி, வரையில அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துரு சரியா? அவளுக்கு கால் பண்ணி எங்க இருக்கிற என்ன எதுன்னு அப்பப்ப கேளு. சரிம்மா. ஆமா, என்னதான் 10 days முடியலையே, நாளைக்கு ஒரு நாள் இருக்கே. அது என்னன்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போலடா. வர்றா, கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா, சரி, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? பூமாரி ஊர்ல இருந்து கிளம்பிட்டாலாம், ஊருக்கு வராலாம், வரையில பிக்கப் பண்ணிட்டு வந்துடணும்னு சொன்னான். சரி வந்துட்டாயா போஸ்ட் மரம். விக்ரம், சுபின். ஆமா என்னங்க விக்ரம், என்னங்க சுபின்? மேம், என்னது இது? ஓ, மேரேஜா மேம்? கங்க்ராச்சுலேஷன் மேம். Thank you விக்ரம். மேம், சுபின் ப்ளீஸ் அகைன்ஸ்ட் எதுவும் பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன் மேம். Thank you. கண்டிப்பா 2 பேரும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம் மேம். சரி, வாங்க ராகுல். டேய் என்ன? போய் ஒர்க்கை பாரு. சரி.